நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் நிச்சயதார்த்தத்தில் கண் கலங்கி உட்காந்து இருக்காங்க. ஆனால் இதை எதுவுமே பொருட்படுத்தாத நம்ம அரவிந்துக்கு நல்லாவே தெரியும். அரவிந்த் கிட்ட அவங்க அண்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கா, என் மேலே இருக்கிற பாசத்தில் என்னை விட்டு போகிற துக்கத்தில் அவள் வேற அழுந்துனே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்குறவங்க எதனா தப்பாக நினச்சி போகிறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அண்ணன் மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னு இருக்காங்க. அது போல தானே என் வீட்டுக்கு வந்த பின்னாடி என் மேலே பாசம் வச்சுருப்பாங்க, நான் இதை பெருசாக எடுத்துக்கல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தில் உட்காடுறாங்க. அப்போ உட்காந்து அழுதுனே இருக்காங்க. மல்லிகை ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாரு, அண்ணனை விட்டு போகிறனால நீ கவலையே படாத, எப்போ வேணுனாலும் சரி, ஏன் நீ இங்கே இருக்கலாம்னு சொன்னாலும் சரி, இங்கே கடை இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு. உடனே பார்க்கணுமே மனசுக்குள்ளே, அடா பாவிடே, அவனுக்கு 1000 கஷ்டம் 1000 நஷ்டம் 1000 துக்கம் துயரம், நானே இதெல்லாம் எப்படி வெளியே சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூனி குறுகி போய் அழுதுன்னு இருக்கேன். இவன் என்னடானா நம்மள பிடிச்சின்னு ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் பேசினு இருக்கானே, இவங்ககிட்ட நம்ம என்னதான் சொல்கிறது ஏதான் சொல்கிறது ஒன்றுமே புரியல, கடவுளே தலையெல்லாம் தலைப்பேன்னு பிச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பின்னு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஸ்லோகத்தில் போயின்னு இருக்குது. சரி எவ்வளோவா பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பி துவம்சம் பண்ணிட்டு போயினே இருக்கணும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு கட்டம் மாரி தான், அதுக்கப்புறம் நம்ம பாட்டு நம்ம போராடினு போயினே இருக்கணுங்க. அதை விட்டு ஐயோ முடியல, ஐயோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றோம்னா நம்ம லாஸ்ட்டு நின்னே தாங்கணும். அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம போகிற போக்கில் போயினே இருந்தோம்னா வாழ்க்கை நமக்கு வழி காட்டினே இருக்குங்க. அந்த வழி நெறியில் நம்ம போனோம்னா நம்ம பாதை கும்முனும் ஜம்முனும் அமையும், அதுக்கு யாராலையும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு வார்த்தை அரவிந்துக்கிட்ட நான் விஜயை காதலிக்கிறேன், விஜய் தான் எவ்வளோ, விஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடுங்க. ஆனால் மல்லி அதை சொல்லவும் முடியல. ஏன்னா அவன் அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லி வச்சுட்டு இருக்காரு, ஏதாவது என் பேச்சை மீறி சொல்கிறதோ ஏதோ பண்ணுறதோ வச்சுக்கிட்டேன் அடுத்த செகண்டே இந்த அண்ணனை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுட்டுக்கிறாங்க. இதனால் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மூச்சு அடித்து போய் வாயடித்து போய் சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. பாவங்க. ஆனால் மல்லிக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் வரக்கூடாதுங்க. கஷ்டத்துலேயும் கஷ்டம் துக்கத்துலேயும் துயரம் அவ்வளோ பெரிய துயரமாக இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் தாங்கி அடி வாங்கி பழகி போச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு தாங்கிறதுக்கு எவ்வளவோ செத்து இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை, விட்டுதலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து புதுசாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க. என்னடா விஷயம் பண்ணாங்க, என்னடா அப்படி புதுசாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம்னு சொல்லலாம், ஒரு பூஸ் பாம்புன்னு சொல்லாங்க. அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்களே, அவங்க கூட சண்டை ஒரு பக்கம் சரமாரியாக நடந்துன்னு இருக்கு. ஆனால் அந்த சண்டையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளால் தான் முடியும்னு சொல்லிட்டு மல்லி போய் நிஷாவை அடி நடிச்சு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் என் புள்ள விஷயத்தில் தலையிட்ட உன்னை அவ்வளோதான், என்ன பண்ணுன்னே சொல்லிட்டு தெரியாது, உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்டுறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைடா சாமி, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் பயத்தில் ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்க. சரி ஓகே கைஸ், இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக, டாடா.